ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பகவானுடைய எண்ணிறந்த நாமங்கள் அனைத்தையும் தராசின் ஓர் தட்டில் வைத்து ராமநாமத்தை மற்றொரு தட்டில் வைத்தால் ராமநாமமே உயர்ந்திருக்கும். பரமசிவன் பார்வதி தேவிக்கு உபதேசித்தது இது. ராமன் ராமன் ராமன். ஸ்ரீராமனுடைய திருநாமத்தை எவ்வளவு நாள் எத்தனை ஊழிக்காலம் கூறினாலும் நம்முடைய நாவுக்கு அது இனிதாகவே இருக்கும், ஆத்மாவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ராமனுடைய கதையை சொல்லுவதற்கு சுகர் ஆசைப்பட்டார். 9வது ஸ்கந்தமே ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய சரித்திரம். ஆனால் ராமன் பிறந்தான்னு கூறுவதற்கு முன்பாக அவனுடைய மூதாதையர்களாம் முன்னோடிகளான மன்னர்கள், அவர்கள் அனைவருடைய சரித்திரத்தையும் சுகர் சொல்லிக் கொண்டு வருகிறார். கேட்பதற்கே இனிதான சரித்திரங்கள். நாம் கீழ்நாள் சந்தித்த போது சூரியனிடத்திலிருந்து தொடங்கி அடுத்தடுத்த மன்னர்களை பற்றி சுகர் சொல்லிக் கொண்டு வந்தார். அதிலே சுகன்யா சவன மகர்ஷியினுடைய சரித்திரம் பார்த்தோம். எப்படி பெண்ணாக பிறந்தவள் ஆணானாள், ஆணானவள் பெண்ணானாள் என்பது அத்தனையும் பார்த்தோம். கடைசியாக ரேவத மன்னவனுக்கு ரைவதன் பிறந்தான். ரைவதனுக்கு ரேவதி என்னும் பெண் பிறக்க ரேவதிக்கு கல்யாணம் பண்ணுவதற்காக அவளை அழைத்து கொண்டு பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கே ரைவதன் சென்றான். ஆனால் அங்கே குறைச்சலான பொழுது நின்றுட்டு வருவதற்குள்ளாக பூலோகத்தில் யுகமே மாறிப்போய் துவாபர யுகம் பிறந்து அந்த பெண்ணை கடைசியில் பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் என்பதளவாக பார்த்தோம். இனி இப்ப நாம பார்க்க வேண்டியது 9வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயம். நாபாகர் என்னும் மன்னனின் கதை. நாபாகருடைய பிள்ளையான அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய அழகான வரலாறு. அம்பரீஷங்கிற பேர் கூறும்போதே ஏகாதசியில் உபவாசம் பட்டினி கிடந்து துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணி அந்த பட்டினியை முடிக்கிறோமே, அதன் பெருமை உடனே நம் மனசுக்கு வரும். இப்ப முதல்ல நாபாகனுடைய கதை பார்ப்போம். அடுத்த நாள் அம்பரீஷனுடைய கதை என்னன்னு சொல்றேன். ரொம்ப அழகான வரலாறு. 4வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் சொல்றார், நாபாகா நபகாபத்யம் யம் ததம் பிராதரஹ் கவிம் யவிஷ்டம் வியபஜந்தாயம் பிரம்மச்சாரிணம் ஆகதம். நபகாபத்யம், நபகர் என்னும் அரசனுக்கு நாபாகர் என்னும் பிள்ளை பிறந்தார். நல்லவர். ஆனால் அவர் சென்று தவம் புரிந்து பிரம்மச்சாரி விரதத்தை முடித்து கொண்டு வருவதற்கு முன்பாக அவருடைய கூட பிறந்தவர்கள் அனைவரும் அவருடைய சொத்தையும் சேர்த்து தாங்களே பங்கெடுத்து கொண்டார்கள். பிரம்மச்சாரிக்கு சொத்தில் பங்கு கொடுக்க தேவையில்லை என்று நினைத்து அவர்களே பிரித்து கொண்டார்கள். நாபாகர் காட்டிலிருந்து திரும்ப வந்தார். தனக்கு சொத்தில்லை என்று தெரிந்து கொண்டார். உடனே கோபப்பட்டு விடாமல் தன் தந்தையினிடத்திலே பிரார்த்தித்தார். தந்தை என்ன சொல்லியிருக்க வேணும்? உன்னுடைய கூட பிறந்தவர்களையே கேள், எப்படியாவது பெற்றுக்கொள்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு சண்டையை தூண்டுவதற்கு எண்ணம் இல்லை. இந்த சொத்து போனால் என்ன, பெருமான் என்ன வேறு சொத்து கொடுக்காமலா படுவார் என்கிற எண்ணத்தோட தந்தையார் உபதேசித்தார். அங்கிரசு முதலான ரிஷிகளெல்லாம் யாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அங்க போ, அவர்கள் 6வது நாள் யாகத்தில் இருப்பார்கள். அந்த மந்திரத்தை சொல்லத் தெரியாமல் அவர்கள் தடங்கல் ஏற்பட்டு நின்றிருக்கிறார்கள். நீ போய் அவர்களுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடு. யாகத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய
எல்லா சொத்தையும் உனக்கே கொடுத்துருவார்கள். அதை வைத்துக்கொண்டு நீ சுகமாக வாழலாம் என்று தந்தையார் கூறுகிறார். இமே அங்கிரசா சத்திர மாசதேத்ய சுமேதசா ஷஷ்டம் ஷஷ்டமுபேத்யாக கவே முஹ்யந்தி கர்மணி. இது 12 நாள் நடக்கக்கூடிய சத்திர யாகம். அதில் 6வது நாளில் அவர்கள் உள்ளார்கள். அங்கிரஸ் கோத்திரத்திலே பிறந்தவர்கள். ஆங்கிரச கோத்திரத்திலே பிறந்த அவர்கள் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிறார்கள். நீ போய் அவளுக்கு விஷயத்தை எடுத்து சொல்லி சொத்தை பெற்றுக்கொள். தாம் ஸ்துவம் சம்சய சூக்தே துவே வைஸ்வதேவே மகாத்மனः தே ஸ்வர்யந்தः தனம் சத்திர பரிசேஷிதம் ஆத்மனः. யாகம் பண்ணுறதுக்காக நம்ம நிறையா பணங்காசு சேர்ப்போம். அதற்கு வேண்டிய பொருட்களை அத்தனையும் சேகரிக்கிறோம். யாகம் முடிஞ்சு போச்சுன்னால் நிறைய பொருள் மிஞ்சும் அல்லவா? அந்த பொருளை உனக்கு கொடுப்பார்கள். பிள்ளாய் போய் பெற்றுக்கொள் என்று தந்தையார் சொன்னார். கேட்டுக்கொண்டு நாபாகரும் வந்தார். தம் கஷ்டித் ஸ்வீகரிஷ்யந்தம் புருஷா கிருஷ்ண தரிசனா உவாச்ச உத்தரத்தோபேத்திய மமேதம் வாஸ்துகம் வசு. ஆனால் மறுபடியும் தெய்வம் அவர் எப்படி சோதிக்கிறதுன்னு பார்ப்போம். வந்தவர் 6வது நாள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை கூறினார். அந்த சூக்தத்தை கேட்டு அவர்களும் ஆசைப்பட்டு யாகம் முடிந்த பிற்பாடு மிச்சம் இருக்கிற எல்லா சொத்தையும் இவருக்கு கொடுத்துட்டார்கள். இவர் அந்த சொத்தை எடுத்துக்கொண்டு அனுபவிக்க போகும்போது கருத்த உடலோடே உயரமா ஒருத்தர் வந்து இந்த சொத்து என்னது, என்னிடத்துல கொடுத்துரு என்று அத்தை தடுத்தார். இவரும் இல்லை, இந்த சொத்தை அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கார்கள், நான் தான் அனுபவிக்க போறேன்னு சொல்லி பார்த்தார். வந்திருந்தவர் ருத்ரன், வேற யாரும் அல்ல, சிவபெருமானே வந்திருக்கிறார். இவரை பரீட்சித்து பார்க்க வேணும்னு அவர் அபிப்பிராயம். இல்லை, இந்த சொத்து என்னதுதான், வேணும்னா உன்னுடைய தந்தையாரிடத்திலே போய் இந்த சொத்து ஒன்னதா, இந்த சொத்து என்னதா என்று அவரையே விசாரித்து கொள்ளலாம்னு கருத்தவர் கூறினார். சரின்னு பிள்ளை உடனே சண்டை போடாமல் தந்தையாரிடத்துல வந்தார். யஜ்ஞவாஸ்துகதம் சர்வம் உச்சிஷ்டம் ரிஷய குவச்சித் சக்குருர் விபாகம் ருத்ராய சதேவஹா சர்வமர்ஹதி. 8வது ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். 2 பேரும் சேர்ந்து தந்தையினிடத்துல போய் நின்று கருத்தவர் சொத்து என்னது தாங்கிறார். ஆனால் பிள்ளை தந்தை சொல்படிக்கு போனே, அவாதான் சொத்தை எங்கிட்ட கொடுத்தார்கள், அதனால சொத்து என்னது தாங்கிறார். தந்தையார் நன்னா விசாரித்து பார்த்தவர் பதில் சொல்லிட்டார், எந்த யாகம் யஜ்யம் பண்ணியிருந்தாலும் அந்த யாகத்தில் இருக்கிற மிச்சப்பகுதி சொத்து அத்தனையும் ருத்ரனுடைய பாகம், அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தந்தையார் பதில் கூறிட்டார். இதை கேட்ட பிள்ளை உடனே சண்டை போட்டிருக்க வேண்டாமா? நீர் தானே போய் என்ன வாங்கி கொள்ள சொன்னீர், ஏற்கனவே கூட பிறந்தவர்கள் சொத்தை பிரித்து கொடுக்கல, அப்பவே சண்டை போட்டிருக்கணும். ஆனால் நான் சண்டை போடலை. நீர் சொன்ன வார்த்தையே வேத வாக்காக மதித்து சத்திர யாகத்துக்கு போனேன். அவர்களும் நான் சொன்ன சூக்தத்தில் ஆசைப்பட்டு கொடுத்தார்கள். அப்போ நான் தானே நியாயமாக அனுபவிக்கணும். ஆனால் அந்த பிள்ளை அதை கேட்கவே இல்லை. எப்போ தந்தையார் தர்மத்தை சொல்லிட்டாரோ, யாகத்தில் மிச்சப்பகுதி ருத்ரனதுன்னு எப்போ சொல்லிட்டாரோ, நாம் பேசக்கூடாது. ருத்ரனே இந்தாரும், உம்ம சொத்தை உம்மிடத்திலேயே சமர்ப்பித்து விடுகிறேன் என்று கொடுத்துட்டு விழுந்து நமஸ்கரிச்சுட்டு கேட்கிறார், யத்தே பிதாவத தர்மம் துவஞ்ச சத்தியம் பிரபாஷசே. இவர் முதல்ல கேட்கிறார், இத்தியாக மே பிதா பிரம்மன் சிரசாத்வாம் பிரசாதையே யத்தே பிதாவத தர்மம் துவஞ்ச சத்தியம் பிரபாஷசே ததாமிதே மந்திர திருஷே ஞானம் பிரம்ம சனாதனம். இவர் சிவபெருமான விழுந்து வணங்கி, என் தந்தையார் சொன்னதுக்காக சொத்தை உம்மட்ட கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கலாமா? நான் மேற்கொண்டு வாழ்வதற்கு என்னிடத்தில் ஒண்ணுமில்லை, தேவரீர் அருள் கூர்ந்து இந்த சொத்தை எனக்கே விட்டு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டினார். ருத்ரனுக்கு ரொம்ப சந்தோஷம். தந்தையின் நேர்ம மாறாமல் தீர்ப்பு கூறிவிட்டார். பிள்ளையும் தந்தையினுடைய வார்த்தையை மீறாமல் சொத்தை பத்தி கவலைப்படாமல் எங்கிட்ட சமர்ப்பிச்சுட்டார். என்ன தகப்பனார், என்ன பிள்ளை, தர்மம்னா இப்படின்னா 2 பேரும் இருக்க வேண்டும். இந்த பிள்ளை எத்தனை தடவை சொத்து இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு கோபம் வராது போல இருக்கிறது. என்ன குணத்தை பிள்ளை வளர்த்து வச்சுருக்கார். என்ன ருத்ரனுக்கு ரொம்ப திருப்தி. எப்போ உன் தந்தையார் உண்மையாக நடுநிலைமை மாறாமல் பதில் கூறினாரோ, நீரும் அவர் சொன்னத்தை ஏற்றுக்கொண்டு சொத்தை சமர்ப்பித்தீரோ, இதோ உமக்கே அனைத்து சொத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு பரமசிவனார் கொடுத்தார். கிருஹாண திரவிணந்தத்தம் மத் சத்ரே பரிசேஷிதம் யுக்துத்வா அந்தர்ஹிதோ ருத்ரஹ பகவான் சத்யவத்சலஹ. ருத்ரனுக்கு சத்தியமே பிடிக்கும். அவரே சத்தியசீலர்.
இந்த பிள்ளையின் தகப்பனார் இவ்வளவு சத்தியவான்களா இருந்து சொத்துல ஆசை இல்லாம இருக்கான்னு உடனே அவருக்கு எங்கேயான அவர்களை பிடிக்காத போகுமா? அதனால அங்கேயே அவர்களுக்கு சொத்தை கொடுத்து விட்டு மறைந்தே போனார்கள்னு சரித்திரம். அப்ப சிவபெருமான் மறைஞ்சு போயிட்டார். இப்ப இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? முதல்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்து தகராறு வந்ததுனாலோ இல்லை அவர்கள் கொடுக்கலேன்னு சொல்லிட்டு கொடுக்காத போயிட்டாலோ அதை பத்தி உடனே நாம பெருசாக எடுத்துக்கொள்வது கூடாது. மேலும் இப்ப நாம சொத்துன்னு இவரை பத்தி பேசிட்டு இருக்கமே, நாம நினைக்கிறா போல இதெல்லாம் வெறும் 10 லட்சம் 1 கோடி சொத்து அல்ல, 1 லட்சம் 10 லட்சம் சொத்து அல்ல. அவ சொல்றதெல்லாம் நாட்டின் பாகம். எத்தனையோ லட்சக்கணக்கான பொற்காசுகள், எவ்வளவோ நிலம். ஆனா அதை பத்தி ஒரு துளியும் அவர் கவலைப்படலையோ இல்லையோ. ஏன்னா சொத்துங்கிறது 1 லட்சமா இருந்தான்னா 10 லட்சமா இருந்தான்னா 1 கோட்டியா இருந்தான்னா நாம எதை சொத்தா ஏத்துக்கிறோமோ அதுதான் சொத்தாக இருக்கும். வேதாந்த தேசிகன்னுட்டு மகாச்சாரியர் எழுந்தருளி இருந்தார். அந்த சுவாமியை பத்தி ஒரு கதை. அவருக்கு சிறு பிராயத்தே வித்யாரண்யர் என்று வேண்டியவர் இருந்தார். இப்ப வேதாந்த தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கிறார். வித்யாரண்யன் வடக்க போயிட்டு பெரிய சமஸ்தானத்திலே எழுந்தருளி இருந்தார். அவர் இவருக்கு ஆள் அனுப்பிச்சார். நீங்க ஏன் சொத்து இல்லாம கவலைப்பட வேண்டும், எங்க சமஸ்தானத்துக்கு வந்துட்டீங்கன்னா நான் எல்லா மரியாதையும் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். காஞ்சிபுரத்துல தேசிகன் எழுந்தருளி பெருமாளை ரொம்ப தூரம் சேவிச்சிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்து சேவித்துள்ளார். காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை குறித்து வைராக்கிய பஞ்சகம் என 5 ஸ்லோகங்கள் பாடியுள்ளார். அது இந்த வித்யாரண்யர் கேட்ட கேள்வினாலே முணுக்கென்று தேசிகனுக்கு கோபம் வந்துடுத்து. கோபம்னு சொல்றதை காட்டிலும் வருத்தம் ஏற்பட்டது. என்னமோ சொத்து கொடுக்கிறேன் ராஜாவினிடத்துலவான்னு இவர் கூப்பிடுறாரே, நாம் சொத்துக்காக பெருமானை விட்டு போவோனா? வந்திருந்த தூதனிடத்தே மேல போய் காஞ்சி தேவப்பெருமாளை ஒரு தடவை எனக்காக சேவிச்சுட்டு வா, அத்திகிரிக்கு மேல பெருமாள் சேவை சாதிக்கிறார், போய் சேவிச்சுட்டு வான்னா சேவிச்சுட்டு வந்தான். அதுக்கப்புறம் அவனை பார்த்து சொன்னார், நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். நானாக சேர்த்த சொத்து என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என் தகப்பனார் விட்டு சென்ற சொத்தும் கிடையாது. ஆனால் உலகத்து அனைத்துக்கும் பாட்டனாரான பிரம்மா, அந்த பிரம்மா எவ்வளவு பெரிய சொத்தா காஞ்சி வரதராஜ பெருமான சேவிச்சு வச்சிருக்கார். அந்த சொத்து தான் எல்லாருக்கும் சொத்து. இந்த சொத்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அதனால என் சொத்தும் இல்லை, என் தந்தையார் சொத்தும் இல்லை. வித்யாரண்யர் அனுப்பிச்சாலே நீர் திரும்ப போய் இது அவரிடத்தில் சொல்லிவிடலாம் என்று தேசிகன் தெரிவிக்கிறார். இன்னைக்கும் காஞ்சி தேவப்பெருமாளை சேவிச்சோம்னால் ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே, அவரே சொத்தா இருந்திருக்காரு இல்லையோ. இப்ப தேசிகன் சொன்ன இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா, நானும் சேர்த்ததில்லை, என் தந்தையாரும் வச்சதில்லைன்னார். நேர இப்ப நாபாக சரித்திரம் அப்படித்தானே இருக்கு. அவரா சேர்த்த சொத்தும் இல்லை, அவர் தந்தையார் வச்சுட்டு போன சொத்தும் இல்லை, கடைசியில ருத்ரனார் சொத்தையே கொடுத்துட்டாரே. அப்ப தெய்வம் கொடுப்பது தான் சொத்தாக இருக்கும். ஏன், தெய்வமே தான் நமக்கு சொத்தாக இருக்கும். பெருமானுடைய திருவடி கிடைச்சுடுத்துன்னு வச்சுங்கோ, பெருமானுடைய திருவடி கிடைத்தால் தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். எங்க எல்லாருக்கும் சொத்தே தேவரீருடைய திருவடிகள் தான். ராமானுஜரை பத்தி ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அச்சுதன் திருமால், அவன் திருவடிகள் கிடைத்த பிற்பாடு அந்த சொத்தை தவிர, அந்த தங்கத்தை தவிர மற்ற அத்தனையும் புல்லுக்கு சமமாக மதித்திருந்தார் பகவத் ராமானுஜர். அப்ப இவா எல்லார் சரித்திரத்திலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன? சொத்தின் பின்னே ஓடினால் அது காணல் நீருக்கு பின்னே போகுமா போலே இருக்கும், இருக்காது. இருக்காப்புல இருக்கும், இருக்காது. இல்லாதா போலே இருக்கும். ஆனா பெருமானுடைய சொத்து, பெருமான்கிற சொத்து என்னைக்கும் நிலைத்திருக்கும். அதைத்தான் தந்தையும் பிள்ளையுமா சேர்த்து நமக்கு காட்டி கொடுத்துள்ளார்கள். மேல அதை முடிக்கிறார். நாபாகாது அம்பரீஷா அபூன் மகாபாகவத கிருதி நாஸ்பிருஷத் பிரம்மசாபோபி என்ன பிரதிஹதா குவச்சித். நாபாகனிடத்திலிருந்து அம்பரீஷ மகாராஜா பிறந்தார். துர்வாசருடைய சாபம் கூட அவரை தொடவே இல்லை என்று சுகாச்சாரியர் இந்த கதையை முடிக்கிறார். பலன் சொல்றார், ஏதத்து சம்ஸ்மரேத் பிராத்தः சாயஞ்ச சுமமாஹிதः சுசமாஹிதः கவிர்பவதி மந்திரஜ்ஞா கதிஞ்சைவ ததாத்மனः. இந்த கதையை, சத்தியமே உருவான இந்த கதையை யாரெல்லாம் காலையும் மாலையும் சொல்லுகிறார்களோ அவன் எல்லா மந்திர சித்தியும் பெறுகிறான். அவன் சத்தியமே உருவெடுத்தவனாக வாழ்கிறான். யாருக்குத்தான் இந்த கதையில ஆசை இருக்காது? யாருக்குத்தான் சத்தியவானா இருக்கணுங்கிற ஆசை இருக்காது?
தந்தையும் மகனுமாக சேர்த்து நமக்கு சொல்லிக் கொடுத்த உண்மை, நேர்மை, சொத்துக்கு ஆசைப்படாமை, அதை இன்னைக்கு நாம தெரிஞ்சிட்டோம். இனி மேலே அம்பரீஷ சரித்திரத்தை காத்திருந்து அனுபவிப்போம். ஒரு அறிவிப்பு.